என்னடா எதிரிலே அந்த பொண்ணு நிக்கிறா, ஆனா தேடி கண்டுபிடிக்க சொல்றாளேன்னு பாக்குறீங்களா? இதுவும் அவ இல்ல, அவள மாதிரி நான் ரெடி பண்ணது. என்ன பாக்குற? கரெக்ட். பாத்தீங்களா, உங்க முன்னாடியே நான் என்ன மாதிரி ஒரு பொண்ணை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு போட்டோ உருவாக்குறது கஷ்டமா? இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு என்ன வேணா பண்ணலாம். ஆனா இத மட்டும் வச்சுக்கிட்டு நான் தான் குற்றவாளின்னு பழி போடாதீங்க. உண்மையான குற்றவாளியை தேடி கண்டுபிடிங்க. என்னப்பா இதெல்லாம்? அவ அவ சொல்ற மாதிரி இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாப்பா. அனாவசியமா அந்த பொண்ணு மேல பழி போடாத. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. இத பண்ணது இவதான் நான் நிரூபிக்கிறேன். ஏய், உன்ன மாதிரி எத்தனை ஃப்ராடுங்களை என் வாழ்க்கையில பார்த்திருப்பேன். வெறும் போட்டோ ப்ரூஃபை வச்சுக்கிட்டு நான் அரெஸ்ட் பண்றதுக்கு நான் என்ன முட்டாளா? ஒரு குற்றவாளி தான் இதை பண்ணாங்கன்னு அதை கன்ஃபார்ம் பண்றது அவன் கைரேகையை வச்சுதான். ஏன் தெரியுமா? ஒவ்வொருத்தரோட கைரேகையும் தனித்தனியா இருக்கும். ரெட்ட குழந்தைங்களுக்கு கூட கைரேகை வேற வேற தான். ஸ்ரீஜா, நீ இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் ஏதாவது பண்ணுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆளை கையோட கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்ப கைரேகையை வச்சு இந்த குற்றத்தெல்லாம் நீ தான் பண்ணன்னு நான் ப்ரூஃப் பண்றேன். சார், அந்த பொண்ணோட கைரேகையை செக் பண்ணுங்க. சார், அம்மா இங்க வாங்க. உங்க கைரேகை இதுல வைங்க. ஆமா, வந்து வை. இதுல கை வையுமா? சார், நாட் மேட்ச்னு வருது சார். சார், இன்னொரு தடவை நல்லா செக் பண்ணு. ஓகே சார், கொஞ்சம் தள்ளி கை வையுமா? சார், மறுபடியும் நாட் மேட்ச்னு தான் சார் வருது. ஐஜி சார், நீங்க எத்தனை வாட்டி செக் பண்ணாலும் நாட் மேட்ச் தான் வரும். ஏன்னா அது நான் இல்ல, அப்பாவியான ஏன் மேல யாரோ பழி போட்டிருக்காங்க. அத நம்பிக்கிட்டு என்ன வந்து செக் பண்ணி இப்படி பாட்டியோட மரியாதை கெடுக்கிறீங்களே, இது நியாயமா? என் மேல சந்தேகப்பட்ட கூட பரவாயில்ல, ஆனா அஞ்சனா தேவி ஒரு பொண்ண தான் வீட்டு மருமகளா செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா சும்மாவா? அது தெரிஞ்சும் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க பாருங்க. இது பாட்டியை அவமானப்படுத்துறதுக்கு நீங்க பண்ண மாதிரி இருக்கு. என்ன தினேஷ், இதெல்லாம் சரியா செக் பண்ணிட்டு வரது இல்லையா? அவ சொன்ன மாதிரி என்ன அவமானப்படுத்தணும்னே வந்திருக்கியா? ஐயோ அம்மா, அப்படிலாம் இல்லம்மா. நான் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கும் முன்னாடியே
நான் பல வாட்டி யோசிச்சுட்டு தாம்மா வந்தேன். இந்த மாதிரி கேஸ்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸ்மா. என்னோட டேபிளுக்கு வந்து 3 நாள் ஆச்சுமா. ரொம்ப டைம் எடுத்து செக் பண்ணிட்டு தாம்மா ஆக்ஷன் எடுக்க உங்க வீட்டுக்கு வந்தேன். இல்லப்பா, உன் மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சுப்பா. அவ எங்க வீட்டு பொண்ணுங்கிறதுனால இவ்ளோ விளக்கமும் சொல்லியிருக்கா. அதனால அவ மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சிட்டா அவ. இதே ஒரு ஏழை வீட்டு பொண்ணு அப்பாவி குடும்பமா இருந்தா எதுவும் சொல்லாம போய் நீங்க தூக்கிட்டு போயிருப்பீங்கல்ல? அந்த பொண்ணு லைஃபே போயிருக்கோம்ல. இல்லம்மா, எங்கேயோ தப்பு நடந்திருக்குமா. ஆமா பாட்டி, அவரை பத்தி தான் நமக்கு தெரியும்ல. அவர் எதுக்கு ஸ்ரீஜா மேல தப்பா போய் சொல்லணும்? யாரு யாருக்கும் விளக்கம் தர வேண்டாம். தினேஷ், போதும். என் முன்னாடி உட்கார வேண்டாம். இந்த கிளம்பு. அம்மா, எதுவும் பேசாத. நான் உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்கேன். கிளம்பு. ஆரம்பி. சமந்தி, போது சமந்தி. இதுக்கு மேல இந்த குடும்பத்துல நாங்க இருக்க முடியாது. வெளியே போன என் புருஷன் வந்த உடனே நாங்க கிளம்பி போயிடுறோம். இப்ப என்ன ஆச்சு? நாங்க உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறது யாருக்கும் பிடிக்கல. அதனாலதான் இப்படி பொய்யான நியூஸ் எல்லாம் சொல்லி எங்களை வெளியே அனுப்பணும்னு பாக்குறாங்க. அதான் பொய்ன்னு நிரூபிச்சாச்சுல்ல. அது இல்லைங்க, இன்னைக்கு இப்படி சொல்லுவாங்க, நாளைக்கு இன்னொன்னு சொல்லி திரும்ப இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துவாங்க. நாங்க கிளம்புறோம். ஐயோ, அப்படிலாம் யாரும் யாரையும் மாட்டி விட முடியாது. இனி யாராலையும் இந்த வீட்டுக்குள்ள வந்து ஸ்ரீஜா மேல கை வைக்க முடியாது. அதுக்காக தினமும் இப்படி அவமானப்படுத்திட்டே இருப்பாங்க, நாங்க பாத்துக்கிட்டே இருக்கணுமா? அதுக்குதான் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. இனிமே அந்த மாதிரி நடக்காது. ஐயோ பாட்டி, நீங்க எதுக்கு இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? மா, கொஞ்சம் வாய் மூடிட்டு சும்மா இருமா. இருமா, நீ அவங்கள திட்டாத. அவங்க கோவப்படுறதுலயும் நியாயம் இருக்கு. இனி இந்த மாதிரி எந்த அவமானமும் நடக்காது. அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். என்ன விக்ரம், உன்னோட கடைசி அம்மும் வீணாயிடுச்சு போல. இனி எதை வச்சு என்ன தாக்க போற? இப்போ உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது விக்ரம். உன்னால இனி எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ணாலும் இனி பாட்டி நம்ப மாட்டாங்க. நீ என்னதான் கல்யாணம் பண்ணி ஆகணும். இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அந்த கடவுளே வந்து நின்னு ஸ்ரீஜா கெட்ட பொண்ணுன்னு சொன்னாலும் இனி பாட்டி அதை நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு இப்ப அவங்களுக்கு என் மேல நம்பிக்கை வந்திருக்கு. மரியாதையா போயிடு. சும்மா பேசி என்ன கோவப்படுத்தாத. நீ இப்ப கோவப்பட்டா மட்டும் என்ன விக்ரம் மாற போகுது? உன்னோட எனர்ஜி தான் லாஸ் ஆகும். சோ எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணி என் கூட வாழ பாரு. மரியாதையா போயிடு. இன்னொரு வார்த்தை பேசுன உன்னை கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன். விட்டா ரொம்ப தான் பேசிட்டு போற. நீ சொல்ற மாதிரி அந்த கடவுளே வந்து உன் கழுத்துல தாலி கட்ட சொன்னாலும் நான் கட்ட மாட்டேன். என் பிரீத்தி தான் எனக்கு எப்பவுமே பொண்டாட்டி.
அவ கழுத்துல மட்டும்தான் நான் தாலி கட்டுவேன். விக்ரம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். போங்க போங்க, இனிமே நீங்க என்ன பண்ணாலும் நான் தான் இங்க கல்யாண பொண்ணு. நீ என்ன லூசா விக்ரம்? அவ கழுத்தை புடிச்சு நெரிக்கிற. ஏதாவது ஒன்னு ஆகி செத்துக்கிட்டு போயிட்டானா என்ன ஆகுறது? போனா போட்டோம். நீ ஜெயில போய் உட்காந்துப்ப, நான் இங்க ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பொழைக்கணும்ல. அவ மேல கோவப்படுறத விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி விக்ரம். சித்தி, இதுக்கு மேல நம்ம கிட்ட எதுவுமே இல்ல. நம்பி இருந்த ஒரு விஷயமும் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. எப்படி அவ கை ரேகை மேட்ச் ஆகாம போச்சுன்னு எனக்கு இப்ப கூட தெரியல. நம்ம நினைக்கிறத விட அவ பெரிய கேடியா இருக்கா. நம்ம என்ன பிளான் பண்றோம்னு முன்னாடி அவளுக்கு தெரிஞ்சுதான் அவ உஷாரா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா எப்படின்னு தான் எனக்கு தெரியல. முடிச்சு போனது விடு விக்ரம். நீயும் பிரீத்தியும் சேர்றதுக்கு என்ன வழின்னு யோசி. இனி ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. அதை பண்ணா மட்டும்தான் பிரீத்தி எனக்கு கிடைப்பா. பிரீத்தி, பேசாம நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். லூசா விக்ரம் நீ? நாம இவ்வளவு நாள் எதுக்கு கஷ்டப்பட்டோம்? அத மறந்துட்டியா நீ? அம்மா சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் வேண்டாம். முட்டாள் மாதிரி பேசாத பிரீத்தி. இனி அதுக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறது வீண். அது நடக்காது. நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். போதும், இது வரைக்கும் வெயிட் பண்ணல. போதும். கல்யாண நாள் வேற நெருங்கிடுச்சு. இன்னைக்கு பத்திரிக்கை கூட வரப்போகுது பிரீத்தி. நாளையில இருந்து பாட்டி ஊர் முழுக்க பத்திரிக்கை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் நாம இந்த மாதிரி ஏதாவது முடிவு எடுத்தோம்னா பாட்டி நொறுக்கி போயிடுவாங்க. அதனால இன்னைக்கு நம்ம இதை பண்ணிதான் ஆகணும். ப்ளீஸ் விக்ரம், என்னால முடியாது. இங்க பாரு, அம்மாவை ஏமாத்திட்டு என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பிரீத்தி, விக்ரம் சொல்றது மட்டும்தான் எனக்கு சரின்னு படுது. நல்லா யோசிச்சு பாரு. அத்தை இதுக்கு மேல நிச்சயம் உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. ஸ்ரீஜா தான் என் ஜாதக பொண்ணு. அவதான் இந்த வீட்டுக்கு மருமகன்னு பாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க பிரீத்தி. இனி அதை எதை கொண்டு உடைக்க முடியாது. விக்ரம், நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இதை ஏத்துக்க மாட்டேன். பிரீத்தி, நமக்கு டைம் இல்ல பிரீத்தி. இதுக்கு மேல கல்யாணத்தை நம்மளால நிறுத்த முடியாது. அப்படி நின்னு போனா பாட்டி உயிர் தான் போகும். அது உனக்கு தெரியாதா? ஐயோ விக்ரம். பிரீத்தி, சொன்னா கேளு பிரீத்தி. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் பாட்டிக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஏ, அப்ப மட்டும் அம்மாக்கு அதிர்ச்சி ஆகாதா? அந்த அதிர்ச்சியில உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா காலத்துக்கும் அந்த பழி ஏன் மேல வந்து விழும். பிரீத்தி, அப்படிலாம் எதுவுமே ஆகாது. என் பாட்டி பத்தி எனக்கு தெரியும். நான் பாட்டியை சமாளிச்சு சம்மதம் வாங்கிடுறேன். அது இப்ப வாங்கு. அதை விட்டுட்டு திருட்டுத்தனமா உன்னை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சரி, அப்ப ஒண்ணு பண்ணு. நான் ஒரு நல்ல பையனை பாக்குறேன். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாடு. என்ன விட்டு. என்னடா சொன்ன? என்னடா பேசுற? உன்னை விட்டு என்னால எப்படி இருக்க முடியும்? பிரீத்தி, என்னால இருக்க முடியாது பிரீத்தி. அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். விக்ரம், பாட்டியை கொஞ்சம் நினைச்சு பாரு. இப்ப நம்ம கல்யாணம் பண்ணா மட்டும்தான் ஒண்ணு சேர முடியும் பிரீத்தி. ப்ளீஸ் பிரீத்தி, புரிஞ்சுக்கோ. பிரீத்தி, எனக்கு வேற வழி தெரியல பிரீத்தி. பிரீத்தி, விக்ரம் சொல்றதா சரின்னு ஒத்துக்கோ. அத்தைய அப்புறமா எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். பிரீத்தி, ப்ளீஸ் பிரீத்தி. சரி, சரி, நீ போய் ரெடி ஆயிட்டு வா. இன்னைக்கே வா. இல்ல, இப்பவே.
நீ போய் சித்திக்கிட்ட அவன் பட்டு புடவை கொடு, நானும் என் வேட்டி சட்டையை கொடுத்துட்றேன். நம்ம கோவிலுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வீட்டில் யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது. ஓகேவா? சித்தி கூட்டிட்டு போங்க. வா வா. பிரீத்தி, பிரீத்தி, என்ன பிரீத்தி, நீ இன்னும் குழப்பத்துல தான் இருக்கியா? ஆமா ஆண்டி, என் மனசுக்கு இது சரின்னு படல ஆண்டி. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. இதுக்கு மேல வேற வழி இல்ல. ஆண்டவ மேல பாரத்தை போட்டு செய்ய வேண்டியதுதான். வா வா. அம்மா, நீ சொன்ன இந்த நட்சத்திரம் இன்னைக்கு வரைக்கும் ஒன்று சேரல. ஆனா என்னோட மனசு பிரீத்தியோட ஒன்று சேர்ந்துருச்சு. நானும் பிரீத்தியும் பாட்டி சம்மதத்தோட ஒன்று சேரணும்னு எவ்வளவோ போராடி பார்த்துட்டோம். ஆனா கடைசி வரைக்கும் அது கை கூடவே இல்லை. இதுக்கு மேலேயும் நானும் பிரீத்தியும் ஒன்று சேருவோமான்னு தெரியல. அதான் நாங்களே பாட்டிக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறமா வந்து பாட்டிக்கிட்ட சொல்லிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த கல்யாணம் நல்லபடியா எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணுமா? பாட்டியும் எங்களை ஏத்துக்கணும். எல்லாத்துக்கும் நீங்க தான் உறுதுணையா இருந்து முடிச்சு வைக்கணும். உன்னை நம்பிதாமா போறேன். போலாமா? வா வா. வாங்க. சீக்கிரம் ஏறுங்க சித்தி. இவங்க எங்க போறாங்க? விக்ரம் தம்பி கூட்டிட்டு போறாரு. அவங்க அம்மாவோட தாலி எடுத்துட்டு, அதுவும் பிரீத்தியும் கூட போறா. ஐயோ, எங்க போறாங்கன்னு தெரியலையே. ஐயோ, இது ரொம்ப தப்பாச்சே. அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா விக்ரம் தம்பியோட உயிருக்கு ஆபத்தா போயிருமே. இதை எப்படியாவது தடுத்தாகணும். இவங்க அவசர அவசரமா எங்க கிளம்பி போறாங்க? ஏதோ நடக்க போகுது. விக்ரம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு புதுசா ஏதோ பிளான் பண்ணிருக்கான். என்னவா இருக்கும்? அவன் என்ன பிளான் பண்ணா நமக்கு என்ன? எப்ப நம்மள போலீஸ் கிட்ட மாட்டி விட முடிவு பண்ணானோ, இதுக்கப்புறம் சாஃப்டா டீல் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. இனி அதிரடிதான்.